விஜய் வீட்டில் பாத்ரூம்குள்ளே உட்காந்து தண்ணி திறந்தா தண்ணி வரலன்னா திமுக காரணம். விஜய் படம் ரிலீஸ் ஆகலைன்னா திமுக காரணம். இப்படி எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு வந்தாருன்னா இவர் என்னைக்கு நேஷனல் பாலிடிக்ஸை பேச போறாரு? நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்கணும். தளபதி படம் வருதுனால நாங்கள் ஒரு வெறித்தனமாக இருப்போம் ஃபேன்ஸு. பட் இப்போ எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஜனவரி 9ன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. கடைசிக்கு நம்ம தான் டேட்டை மாற்றிட்டாங்க. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அதெல்லாம் குப்பை சாமி. இன்னும் ஜனநாயகம் படம் எல்லாம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி, நடிகர்னா நடிகர் வேலை பார்க்கணும், அரசியல்வாதினா அரசியல்வாதி பார்க்கணும். நடிகர் அரசியல்வாதியாக மாறுறது அது சரியானதாக இருக்காது. அதனால் போன ஆசைப்பட்டு எல்லாரும். இந்த லாஸ்ட் ஃபிலிம் வேறு செலிப்ரேட் பண்ணலாம்னு பார்த்தோம், ஆனால் பண்ண முடியல. ஐ மிஸ் யூ விஜய். எத்தனையோ ப்ரொடியூசர்கள் விஜய் படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா தான் மூடிட்டே போனாங்க. ப்ரொடியூஸ் பிடி செல்வகுமார், இப்படி நிறைய பேர் விஜய் படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா தான் கம்பெனியை மூடிட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த இவங்களும் மூடிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜனநாயகன் படம் ரிலீஸ் லேட் ஆகுது அப்படின்னா ஜனநாயகன் மட்டும் லேட் ஆகலை, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் லேட் ஆகி ரிலீஸ் ஆகி அப்படிலாம் வந்திருக்கு. பராசக்தியே இன்னும் என்னென்னு முடிவு வராமல் இருக்குது. ஸோ ஜனநாயகன் மட்டும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக காரணமா? யார் காரணம்? மேலே அந்த தணிக்கை குழு தான். அந்த யூஏ கொடுக்குற தணிக்கை குழு தானே காரணம். அதுக்கு அதாவது விஜய் வீட்டில் பாத்ரூம்குள்ளே உட்காந்து தண்ணி திறந்தா தண்ணி வரலன்னா திமுக காரணம். விஜய் படம் ரிலீஸ் ஆகலைன்னா திமுக காரணம். இப்படி எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு வந்தாருன்னா இவர் என்னைக்கு நேஷனல் பாலிடிக்ஸை பேச போகிறாரு? பாண்டிச்சேரி போகிறாரு அப்படின்னா பாண்டிச்சேரியிலையும் திமுகவை தான் பேசுகிறாரு. இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாருன்னா டெல்லியிலையும் திமுகவை தான் பேசுகிறாரு. டெல்லிக்கு அவர் போன ஆதவ் அர்ஜுனாவும் சரி, இந்த இன்னொருத்தர் இருக்கார் பாருங்க, தமிழே தெரியாத ஒருத்தர், பேச வாய் வர புஷி ஆனந்த், பேரே வாயில் வரல எனக்கு அவர் பேர், புஷி ஆனந்த். ஸோ இவங்கெல்லாம் எங்கே போனாலும் சரி திமுக காரணம். திமுக எஸ்ஐஆரில் யார் காரணம்? முதல்ல எஸ்ஐஆர் கொண்டு வந்தது யார்? நேஷ்னல் கவர்மெண்ட் தான் எஸ்ஐஆர், அதான் ஒன்றிய கவர்மெண்ட் தான் எஸ்ஐஆரை கொண்டு வந்துச்சு. அந்த ஒன்றிய கவர்மெண்ட்டை பேசாமல் அந்த எஸ்ஐஆர் மேடையிலையும் திமுக காரணம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு அரசியல் பக்குவம் மிக்கவனுங்கன்னு நம்ம சொல்லவே கூடாது. இன்றைக்கி ஜனநாயக படத்தை போயிட்டு நான் அரசியலுக்குள்ளே போயிட்டேன் பாருங்கள். ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு திமுக காரணன்றாங்க. எல்லாத்துக்குமே அப்போ யாரை தான் இப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலைன்னா நம்ம யாருங்க சொல்ல முடியும்? பராசக்தி ரிலீஸ் ஆகலை, திமுக காரணம்னு சொல்லலாமா? அதாவது ரெட் ஜெயின் தான் பையனுடைய சொந்த கம்பெனி, துணை முதலமைச்சருடைய கம்பெனி. ஸோ ரெட் ஜெயின் அதை வெளியிடுது, ஆனால் யூஏடைய சர்டிஃபிகேட் இன்னும் கிடைக்கல. அந்த தணிக்கை குழு தான் காரணம். அது எப்படி இவங்களே இவங்க படத்தை ரிலீஸ் லேட் ஆக்குவாங்களா? விஜய் கடந்த ஆண்டுகளில் நிறைய படத்துக்கு ஆயிருக்கு. கரெக்டாக சொல்லியிருக்காரு அவர். என்னைய வச்சு படம் எடுக்கிற நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாருன்னா என்னென்ன பிரச்சனையை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு? என்னை வச்சு படம் எடுக்கிற உனக்கு லாஸ் ஆகும், ஏன்னா நான் அவ்வளோ ஒர்த் இல்லை, நான் சம்பளம் அதிகமாக கேட்பேன், ஆனால் என் படம் ஓடும், ஆனால் உனக்கு எதனால லாஸ் ஆகும்னு தெரியாது. அப்படி தானே ஏவிஎம் முன்னாங்க. விஜய் படத்தை எடுத்து தானே ஏவிஎம் முன்னாங்க. விஜய் படத்தை எடுத்து தானே நிறையா எத்தனையோ ப்ரொடியூசர்கள் விஜய் படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா தான் மூடிட்டே போனாங்க. ப்ரொடியூஸ் பிடி செல்வகுமார், இப்படி நிறையா பேர் விஜய் படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா தான் கம்பெனியை மூடிட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த இவங்களும் மூடிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கேவியனும் மூடிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கம்பெனியை என்ன நிலமையில் இருக்குதுன்னு தெரில. அதாவது படத்தை பெரிய பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு 4-5 கம்பெனி தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 4-5 கம்பெனி தான் இருக்குது. ரெட் ஜெயின், அதுக்கப்புறமா நம்ம லைகா, இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனிகள் தான் இருக்குது. அதையும் மூடிட்டு இவர் அதுக்கப்புறமா அரசியலில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் அப்படிங்கிறப்ப இப்போ பராசக்தி இறங்குது, எது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ விஜயோடைய ட்ரைலரை எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். நான் ட்ரைலரை வச்சே சொல்கிறேன். நான் ஜனநாயகனுடைய ட்ரைலரும் பார்த்தேன், பராசக்தியோடைய ட்ரைலருமே பார்த்தேன். ஸோ ஜனநாயகன் ட்ரைலரில் அட்லீஸ்ட்டு அவன் என்ன பேச வரான் அப்படின்றதையாச்சும் அந்த ட்ரெய்லரில் தெரியும்.
இப்போ பராசக்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பராசக்தியில் என்ன பேச வரான்னு தெரிஞ்சிருச்சு அந்த ட்ரெய்லர்லேயே. இந்தி எதிர்ப்பை தான் அவன் பேசுகிறான் பராசக்தியில். இவர் என்ன பேச வராரு விஜய் அப்படின்னு ஒரு இன்டாச்சு கொடுத்தாதானே அந்த அந்த ஆர்வத்தில் போய் மக்கள் பார்ப்பாங்க. இல்லை ஒன்றுமே இல்லாமல் வரான், சண்டை போடுறான், குத்துறான், வெட்டுறான், துப்பாக்கி எடுத்து சுடுறான், அவ்வளோதான் ட்ரெய்லர் முடிஞ்சு. என்ன விஜய் படம். ஆமாம், ஆஸ் யூஷுவல் வந்து இந்த லாஸ்ட்டாக இப்போ ஒரு படம் வந்துச்சு பாருங்க, லியோ. இந்த மாதிரி அடி அடி கத்தி சண்டை அந்த மாதிரி தான் விஜய் படமே இருக்குது. ஒரு கருத்தியலாக ஒரு படத்தை கொண்டு போகணும். இப்போ இந்த சிறை எடுத்துக்கோங்க. இந்த சிறையெல்லாம் வந்து உண்மையிலே வந்து வர வைக்கக்கூடிய படம். யாருமே அதை பற்றி பேசலை, அந்த படத்தை பற்றி. அந்த படத்தில் என்ன கருத்து சொல்லியிருக்கான் அப்படின்றத முதற்கொண்டு எவ்வளோ ஒரு நல்ல கருத்து, எவ்வளோ ஒரு நல்ல படம். ஸோ இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம சும்மா இந்த அடிச்சுக்கிட்டு சாவுறது, கத்தி எடுக்கிறது, துப்பாக்கி எடுக்கிறது, இந்த படத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறத நான் மக்களை ஒரு முட்டாள்னு சொல்லுவேன். இதில் என்ன படம் ரிலீஸ் பண்ணுறதுல ஆளுங்கட்சியோடைய விஷயம் என்ன இருக்குது? ஒரு படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா யூஏ சர்டிஃபிகேட்டு உன்னை சென்ட்ரல் கவர்மெண்ட் தரல, அந்த தணிக்கை குழு தரல. அப்போ நீ யாரை பேசணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தரல எனக்கு யூஏ சர்டிஃபிகேட்டு, அந்த தணிக்கை குழு தரல, அவனை பேச சொல்லு. நான் என்ன கேட்குறேன், விஜய் வந்து முதல்ல மேடையில் ஏறி ஒரு வார்த்தை மோடியையும் பாஜகவையும் திட்ட சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் இல்லை அடுத்த நாள் அவர் எங்கே இருப்பார்னு அவருக்கே தெரியாது. அந்த ஜனநாயகம் படம் அந்த விஜய் படம்னாலும் படத்துக்கு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. எம்ஜிஆரோடு போச்சு. அந்த ஆள் சுட்டுப்பட்டு பரங்கிமலை தொகுதியில் ஜெயிச்சான் எம்ஜிஆர். எம்ஆர் ராதா சுட்டான். எம்ஜிஆர் பரங்கிமலை படத்தில் அந்த தொகுதியில் படுத்துக்கிட்டே ஜெயிச்சான். எவ்வளோ எம்ஜிஆர் விஜய் ஒண்ணுதான் சொல்றாங்க. யாரு அதெல்லாம் கிடையாது. நீ ஏன்னா நமச்சு இப்போ நீ வச்சு நான் பேர் வாங்க முடியுமா? அது மேலே பேர் வாங்க முடியாது. நீ ஏன்டா நமச்சு அந்த இடத்துல போய் அந்த கரூரில் போய் நீ ஏன்டா அந்த இடத்துல போய் மீட்டிங் போடுற? எவ்வளோ இடம் கிடக்குது. எங்கே வெங்கமேட்டிலிருந்து வெண்ணமலையிலேருந்து கிடக்குது இல்லை, இடம் போட வேண்டியது தானே. நீ ஏன் அங்கே போய் போடுற குழியில்? அது ஆட்டு குழியில் ஏன்டா போய் போடுற? அதெல்லாம் குப்பை சாமி. இன்னும் ஜனநாயகம் படம் வந்து எல்லாம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து விஜய் படம் வந்தாலே எந்த ஒரு மூவிஸே வராது. பட் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்கேவோட மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அது என்ன கான்செப்ட் ஒன்றுமே புரியல. என்ன இங்கே இருக்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒரு நீங்க இது விஜய் ஃபேனா இல்ல இப்படி படம்? நான் சொல்ல போனால் நான் விஜய் ஃபேன் தாங்க. ஓப்பனு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? அது ரொம்ப மன உளைச்சல ஆளாகிடுச்சு எனக்கு. உண்மையாக ஓப்பனாக சொல்ல போனோன்னா இதை தான் நாங்களாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். தளபதி படம் வருதுனாலே நாங்கள் ஒரு வெறித்தனமாக இருப்போம் ஃபேன்ஸு. பட் இப்போ வந்து எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஜனவரி 9ன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. கடைசிக்கு நம்ம தான் டேட்டை மாற்றிட்டாங்க. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி தடங்கள் நிறைய என்னன்னு தெரியல. இப்போ என்ன அந்த விஜய் படம் வந்தாலும் எந்த ஒரு படமே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து இப்போ லாஸ்ட் படம் வந்தப்போ கூட 2 பேருக்கும் வாரி இது வந்து பார்த்தீங்கன்னா துணிவு, அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் காம்படிஷன் தான் இருந்துச்சு. இப்போ எந்த மூவியும் வரக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு தான் மூவின்னு மாதிரி கான்செப்ட் இருக்குது. பட் அந்த நேரத்தில் வந்து போட்டி போட்டு வராங்க. என்னன்னு ஒன்றும் கான்செப்ட் ஒன்றும் புரியல. அதுதான் பராசக்தி தான் காரணம். அதுதான் சொல்கிறேன்ல, அந்த எஸ்கே சார் அவரோட மூவி வரதுனால ரொம்ப இதாக இருக்குது. கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்குது தான். ஸோ அதால் அவங்கக்கிட்ட நம்ம எது காம்படிஷன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்களே சமாதானம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுங்க. ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அது அப்படியே டேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம் இருக்குங்க. இது எப்படி பார்க்குறதுன்னா சார், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சால் கரெக்டாக இருக்குது. புதுசாக ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது அதற்கான எதிர்ப்புகள் வர்றது சகஜம். அவ்வளோதான். நடிகர்னால் நடிகர் வேலையை பார்க்கணும், அரசியல்வாதினா அரசியல்வாதி பார்க்கணும். நடிகர் அரசியல்வாதியாக மாறுறது அது சரியானதாக இருக்காது. கொஞ்சம் வயசான காலத்தில் கூட வந்திருக்கலாம். குறுகிய காலத்தில் வந்ததுனால எல்லா நேரத்துலையும் அவங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது சார். அதில் இதுக்கு சென்சார் கொடுக்குறது யார்? மத்திய அரசு. ஏன் மத்திய அரசு கொடுக்கல? நிறைய பிரச்சனைகள் இருக்குமா இருக்கும். அது மத்திய அரசு கேட்கலாம்ல. மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனை இல்லை, மத்திய அரசு கேட்கலாம்ல சார். இன்னொரு விஷயம், அவர் பேசுகிறப்போ விஜய் சார் பேசுகிறப்போ தன்னுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி பேசுகிறது இல்லை. நான் வந்தால் தமிழகத்துக்கு என்னென்ன செய்வேங்கிறது பேசுகிறது இல்லை. ஒன்று. அடுத்தவங்களுடைய குறைபாடுகளை சுட்டி
காட்டுறதுனால நீங்கள் வந்து இப்போ ஒரு எல்கேஜி பிஹெச்டி முடித்தவங்க வந்து சில பேப்பர்களை எடுத்து முன்னாடி வீசுகிறப்ப நமக்கு படிக்க தெரியாமல் தடுமாறுற மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி தான் நான் இந்த பார்க்குறேன். அது வந்து பராசக்திங்கிறது வந்து தனி இது. அது வந்து நம்ம ஜனநாயகத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஆப்போசிட்டாக வர்றது, போட்டிக்கு வரேன்னு சொல்கிறது இல்லை. பட் இது வந்து நம்ம ஜனநாயகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் கொடுத்தீங்கன்னா ஓகே, நாளைக்கு ரிலீஸ் பண்ணி நாளைக்கு தானே ரிலீஸ் அது. இன்றைக்கி நைட்டு கொடுத்தா நாளைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? இருக்கலாம்லவா? அரசியலாக தெரியல, நான் சான்றிதழ் வழங்கலாம்ண்ணா. ஆசைப்பட்டீங்களா? ஃபேமிலி எல்லாமே ஃபேமிலியாக போகணும் ஆசைப்பட்டேன். லாஸ்ட்டு படம்ல சரி ஃபேமிலியாக போகணும் ஆசைப்பட்டேன். பசங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அதனால் போகணும் ஆசைப்பட்டேன் எல்லாருமே. இந்த லாஸ்ட்டு ஃபிலிம் வேறு சரி செலிப்ரேட் பண்ணலாம்னு பார்த்தோம், ஆனால் பண்ண முடியல. ஐ மிஸ் யூ விஜய். வருத்தம் தான், லாஸ்ட்டு படம்ல பார்த்து வளர்ந்தான் எல்லாரையும், அவரை பார்த்து கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அரசியலான்னு தெரியல, ஆண்டவனான்னு தெரியல. எல்லாமே போய் பார்ப்போம், கடைசி படம்ல கண்டிப்பாக போய் பார்ப்போம். போயிட்டு வெயிட்டிங் இட்ஸ் எ பிகினிங். பராசக்தி படம் பார்ப்போம், அதுவும் பார்ப்போம். அது பார்ப்பீங்க. பொறுமையாக போகலாம், அர்ஜென்ட் இல்லை. ஆனால் ஜனநாயகம்ங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அழுவ ஆரம்பிச்சிட்டானா, மாறி போயிட்டான். டிக்கெட் கிடைக்கலன்னு ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைக்கலன்னு மாறி போயிட்டான். படமே ரிலீஸ்ல டிக்கெட் புக் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ரிலீஸ் ஆனாலும் போய் பார்க்கலாம்ல. அதனால அவன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான். எப்படி இருந்தாலும் சரி, ரிலீஸ் ஆனால் முதல் நாள் போய் பார்க்கறது, அந்த சந்தோஷத்தில் சுற்றிட்டு இருக்கான். இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எல்லாத்துக்கும். அது என்னென்ன பண்ணுறது, பாலிடிக்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க இது பண்ணுறது தானே. நம்மளால கஷ்டமாக தான் இருக்கணும். பொலிட்டிக்கல் வேற, இது வேற, பார்ட்டி பார்த்துக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது நம்மளாலையும். அதெல்லாம் அவங்க இது நம்ம படத்துலலாம் மோதும் தப்பு தான். அதான் நம்ம சொல்ல முடியாது தானே. அதுவும் படத்தில் அப்புறம் மோதுனாங்க, நமக்கு என்ன தெரியும்? அவங்க ஓப்போனா இப்போ கேஸில் நடக்குது, அது பப்ளிக்காக சொன்னால் ஓகே புரிஞ்சுக்கலாம். நம்ம கரெக்டாக அப்டேட் இன்னும் தரல, தெரியாமல் நம்ம அப்படி இப்படி எதுவும் பேச முடியாது தானே. அது தப்பு தானே, நம்ம எப்படினாலும் பேச முடியாது. எதாவது தெரிஞ்சால் அது அப்புறமா மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்போ பார்த்துக்கலாம். அரசியல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு, ஆனால் தெரியல, நம்பிக்கை கன்ஃபார்மாக தெரியல தானே. நம்ம ஏன் பேசணும் சும்மா அரசியல் இருக்கா இல்லையான்ட்டு? ஆனால் எல்லாருக்கும் இருக்கும், பார்த்தாலே தெரியும் இருக்கும்ன்ட்டு. அதை பற்றி என்ன ப்ரோ பேச முடியும்? நிறைய பேர் இருக்குண்டா, வருத்தம் இருக்குண்டா. கடைசி படம் அதில் படத்துலலாம் காட்டு நாங்கள் ஜெயிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் என்ன இருக்கக்கூடாது தான். அதை ஒன்றும் பண்ண முடியாது. நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.